Sorry ass DJ. Hi friends, today நம்ம வீடியோவில் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட்டோட கார்னர்லாம் கட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட கார்னர் தீஞ்சு போயிடும், அதனால் கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ண பிறகு இன்னும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. அப்போ தான் நமக்கு பரவாயில்ல, சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் நமக்கு எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த பிரெட் துண்டுகளை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பிரெட் துண்டுகள் பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். ஸ்லோவில் தான் இருக்கணும். சிம்லேயே வச்சு பொரித்து எடுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். மெதுவாக திருப்பி போடுங்க. லைட்டாக சிவந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் சிவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். கருத்து விடாமல் ஸ்லோவிலேயே செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நல்லா சிவந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து கடாய் வச்சுக்கிறோம். கடாயை வச்சு 3/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறோம். 2 கப் தண்ணி அந்த அதே கப்பில் ஊற்றிக்கிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். சர்க்கரை பாகு அளவுக்கு காய்ச்சலும் இல்லை. அல்வாவுக்கு சர்க்கரை கரையிற அளவுக்கு இருந்தால் போதும், தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாதாம் பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க, சட்டி இல்லாமல். அடுத்து ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் துண்டுகளை அதில் போட்டுக்கிறோம். பிரெட் துண்டுகள் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா சிம்லேயே நல்லா வேகட்டும். ஸ்பீடாக வைக்க வேணாம், சிம்மில் தான் வேகணும். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். அப்படியே வேக அந்த கட்டியெல்லாம் அப்படியே கரண்டியிலே நசுக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா வேகட்டும், குழைய வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதி வெந்துக்குச்சு. இன்னும் நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விடணும். ஏலக்காய்த்தூள் இந்த பிரெட்லாம் போட்ட பிறகு நல்லா வாசமாக இருக்குது. நல்லா குத்தி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் அப்படியே கரண்டியில் கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். அதுக்கு தான் நம்ம சிம்லையை வச்சுருக்கோம், இருந்தாலும் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியான அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸில் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா திரண்டு வருது. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் இருக்குது. இந்த பதம் தான் வந்துட்டு கரெக்டான பதம். நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வந்துடுச்சு. இனிமேல் நம்ம வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெய்யில் முந்திரி பருப்பை பொரித்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான டேஸ்டியான பிரெட் அல்வா